ரவா கேசரி செய்யறதுக்கு நான் வந்து 1 டம்ளர் ரவை எடுத்திருக்கேன். இது வந்து நான் வறுத்தே வச்சுருப்பேன் எப்போவுமே. இது வந்து ஒரு 200 கிராம் இருக்கும். இப்போ வந்து ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கிறேன். அது கூடயே நம்ம வந்து 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். ரொம்ப நெய்லேயே நம்ம செஞ்சாலும் திகட்டிடும், சாப்பிட முடியாது. இப்போ இதில் வந்து தேவையான அளவு முந்திரி திராட்சையை போட்டு நம்ம வறுத்து ஃபஸ்ட்டு எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் தான் ரவை போட்டு வறுக்கணும். முந்திரி திராட்சை நம்மளோட விருப்பம் தான், நம்ம எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கலாம். நான் வந்து எனக்கு இவ்வளோ தேவைன்னு இவ்வளோ எடுத்துருக்கிறேன். இதை நம்ம இதில் போட்டு வறுத்துக்கலாம். இதை வறுத்து எடுத்ததுக்கப்புறம் ரவை போட்டு வறுக்கணும். இப்போ பாருங்கள், முந்திரி திராட்சையில் நல்லா வறுத்து எடுத்துட்டேன். இப்போ வந்து இதிலேயே வந்து நம்ம ரவையை போட்டு நல்லா வறுக்கணும். இந்த 1 டம்ளர் ரவையை போட்டுக்கலாம். இதிலே வறுத்து நம்ம தண்ணி வந்து அளந்து வச்சுக்கணும். 1க்கு 3.5 தண்ணி ஊற்றணும். நல்லா வறுத்துட்டு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ வந்து இந்த அளவுக்கு நல்லா ரவையை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. நல்லா பொங்கி வரணும். இந்த அளவுக்கு ரவையை வறுத்ததுக்கப்புறம் இதில் வந்து நான் வந்து 1 டம்ளர் பால் ஊற்றிக்கிறேன். 3.5 அதில் வந்து 1 டம்ளர் பால் ஊற்றிக்கிறேன். தண்ணி வந்து ஒரு பக்கம் காய வச்சுருக்கிறேன். அதில் வந்து ஒரு 2.5 கிளாஸ் ஊற்றிக்கிறேன். இப்போ ரவை வந்து நல்லா வேகணும். இது வந்து நல்லா ஒரு 5 நிமிஷத்தில் வெந்துடும். இப்போ பாருங்கள், ரவை வந்து நல்லா வெந்துருச்சு. இப்போ இதுக்கு வந்து 1க்கு 1.5 சர்க்கரை போட்டுக்கலாம். உங்களுக்கு நல்ல இனிப்பு வேணும் அப்படின்னா 1.25 கூட நீங்கள் போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு 1 டம்ளர் போடுறேன். இன்னொரு 1/2 டம்ளருக்கு கொஞ்சம் எச்சா போட்டுக்கிறேன். இது இனிப்பாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்படி வந்து நல்லா கலக்கி விடுங்க. நல்லா இலகி வரும். ஃபஸ்ட்டு இப்படி கொஞ்சம் தண்ணியாட்ட வரும். அப்புறமேட்டு கொஞ்ச நேரத்துலேயே சரியாக வந்துடும். இப்போ நான் வந்து கொஞ்சமாக குங்குமப்பூ வந்து பாலில் ஊற வச்சுக்கிறேன். இதை நம்ம ஊற்றிக்கலாம். குங்குமப்பூ வந்து உங்கள் விருப்பம் தான். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து ரெட் கலரோ இல்லைனாக்கா கொஞ்சம் எல்லோ கலரோ நீங்கள் போட்டுக்கலாம். இது வந்து உங்கள் ஆப்ஷன் தான். இது எங்கிட்ட இருந்துச்சு நான் போட்டுக்கிட்டேன் கலருக்காக. உங்கள்கிட்ட இருந்தால் போட்டுக்கோங்க. அப்படி இல்லைனாக்கா நீங்கள் கொஞ்சமாக கேசரி கலரு இல்லைனாக்கா எல்லோ கலர் எந்த கலர் உங்களுக்கு பிடிக்குமோ அந்த கலர் நீங்கள் போட்டு கேசரி செய்யலாம். இது கூட ஏலக்காய்க்கு பதிலாக நான் வந்து வெனிலா எசன்ஸ் வந்து கொஞ்சம் ஒரு 1/2 மூடி ஊற்றுறேன். இது நல்லா இருக்குங்க. இந்த மாதிரி நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். வெனிலா ஃப்ளேவரில் சூப்பராக இருக்கும். இது போட்டு நல்லா கலக்கி விடுங்க. இப்போ பாருங்கள், சர்க்கரை வந்து நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ இதுக்கு இந்த மாதிரி தண்ணியாட்டம் தான் இருக்கும். ஆனால் வந்து கொஞ்சம் நேரம் ஆனதுக்கப்புறம் இது வந்து நல்லா கெட்டியாயிரும். இப்போ நம்ம வறுத்து வச்சுக்கிற அந்த முந்திரி திராட்சையை நம்ம போட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதான். அருமையான ஒரு வெனிலா ஃப்ளேவரில் அருமையான ஒரு கேசரி ரெடி பண்ணிட்டோம். உங்களுக்கு ஏலக்காய் தான் பிடிக்குன்னா நீங்கள் ஏலக்காய் கூட போட்டுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், அருமையான ஒரு கேசரி ரெடி பண்ணிட்டோம். ரொம்ப சிம்பிள். ஒரு 10 நிமிஷத்தில் நம்ம இதை பண்ணிடலாம். நீங்களும் இதே மாதிரி இதே அளவோடு செய்யுங்க. நான் போட்டிருக்க சர்க்கரை அளவில் எனக்கு கரெக்டாக இருக்குது.
ஒன்றுக்கு 1.5க்கு கொஞ்சம் எச்சு போட்டேன். ஒரு டம்ளர் ரவைக்கு 1.5க்கு கொஞ்சம் தான் எச்சு போட்டிருக்கேன். சூப்பராக ரெடி ஆகிருக்குது. அருமையான ஒரு கேசரி. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அருமையான ஒரு கேசரி ரெடி பண்ணிட்டோம். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். நான் போட்டுக்கிற அளவு எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. ரொம்ப சூப்பராகவும் இருக்குது. நாங்களாம் சாப்பிட்டு பார்த்தோம், நல்லா இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எனக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தயிர் சாப்பாடு செஞ்சுக்கலாம். நம்ம வந்து நிறைய இன்றைக்கி வேலை செஞ்சிட்ருக்கிறதுனால வரலட்சுமி நோம்புக்கு நம்ம நிறைய வேலை செஞ்சிட்ருக்கோம். அதனால் சிம்பிளாக ஒரு தயிர் சாப்பாடு, கொஞ்சமாக ஒரு கப்பில் சாப்பாடு எடுத்துருக்குறேன். அதில் கொஞ்சமாக தயிர் ஊற்றிக்கலாம். தயிர் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் டைம் இருந்துச்சுன்னா தாளித்து கூட வச்சுக்கலாம். நான் வந்து சும்மா அப்படியே தான் கலக்கி கொஞ்சம் மாதுளம்பழம் கொஞ்சம் இருக்குது, அதை போட்டு வைக்க போகிறேன். இப்போ பாருங்கள், நல்லா கலக்கிட்டேன். இப்போ வந்து நம்ம கொஞ்சமாக மாதுளம்பழத்தை மேலே தூவிக்கலாம். இதே போதும், பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். நம்ம சாமிக்கு சிம்பிளாக நெய்வேத்தியம், மற்ற நெய்வேத்தியம் நம்ம செய்கிறோம். அதனால் இது வந்து சிம்பிளாக நம்ம பண்ணிடலாம். நீங்கள் இது தாளித்தாலும் நல்லாயிருக்கும். அங்கங்கே கருப்பு கருப்பாக கடுகுலாம் வந்து நல்லாயிருக்கும். நீங்களே இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தயிர் சோறு செய்ய தெரியாதான்னு கேட்காதீங்க, செய்ய தெரியாதவங்க கூட இருக்காங்க. அதனால் செஞ்சு காமிச்சிருக்கிறேன். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி சொல்கிறது. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இதை வந்து சாமிக்கு நம்ம வைக்கிற நெய்வேத்தியம், வரலட்சுமி நோம்புக்கு சாமிக்கு வைக்கிற லட்சுமி தாயாருக்கு வைக்கிற நெய்வேத்தியம்.